அன்பான மக்களே, நம்மளோட சுவாமியோட இன்டர்வியூ வந்து தொடர்ந்து 4 பாட்டாக வச்சுருக்காங்க. இன்னும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இன்றைக்கி இன்டர்வியூ சூப்பராக தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் அவர் ஹெல்த்தை பற்றி பேசியிருந்தார். அவர் எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தார். அதே மாதிரி நம்ம லட்சுமி பிரியாவுக்கு அவார்டு கொடுத்தாங்க இல்லையா, அதாவது எஸ்எஸ் மியூசிக்லேருந்து அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. விஜய் காவேரி பற்றி ஏதாவது ஒன்று நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கலாட்டாவில் விஜய் காவேரியை வச்சு இன்டர்வியூ எடுத்து நமக்கு போடுவாங்கன்னு பார்த்தா எல்லாத்தையும் போடுறாங்க, அதை மட்டும் போட மாட்டுறாங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் பேர அவார்டு வாங்கியிருக்காங்க இல்லையா, 2 பேருமேவும் அவங்க அதுக்கான இன்டர்வியூ கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அதை வந்து எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறாங்க. நிறைய ஃபேன்ஸு கமெண்ட்ஸில் அதை தான் கேட்குறோம், எப்போ போடுவீங்க அப்படின்னு. ஆமாம், சுவாமியோட 4 பாட்டு போட்டிருக்காங்க. 4 இதாக பாட்டாக பிரிச்சுருக்காங்க. அது லட்சுமி பிரியாவுக்கும் 1 2 தான் வந்தது. இன்னும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தெரில. இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கலாட்டா இவங்க 2 பேருமே பேராக வந்து இன்டர்வியூ எடுத்ததை வந்து போடுறதுக்கு நிறைய இன்டர்வியூ பண்ணதை வந்து போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. இன்னி லட்சுமி பிரியாவோட இன்டர்வியூ இன்னி பாதி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் போட்டுட்டு திரவியமோடது கூட எப்போ எடுத்தாங்க திரவியமோட இன்டர்வியூ இன்னி அதை வந்து போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அது மாதிரி சுவாமிக்கு வந்து பெங்களூரில் போய் ஷூட் பண்ணி அங்கே அவார்டு கொடுத்துட்டு வந்ததில் இன்றைக்கி 4 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 இதாக பிரித்து இன்னும் இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி தெரில. ஆனால் லட்சுமி பிரியாவுக்கு இன்னும் இருக்குது அப்படிங்கிறதான். அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு தான் இவங்க 2 பேர் பேராக இன்டர்வியூ கொடுத்ததை வந்து அதை வந்து யூடியூப்பில் விடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பார்க்கலாம் எந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக போடுவாங்க, ஆனால் எப்போ அப்படிங்கிறதான் நமக்கு தெரியல. பார்க்கலாம். என்ன மக்களை சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். சரிங்களா, பார்க்கலாம்.